Hi friends, welcome to Sumi's Kitchen. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல சன்னா மசாலாவை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். சன்னா மசாலா செய்யறதுக்கு 2 கப் அளவுக்கு வெள்ளை கொண்டைக்கடலையை ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சு வச்சிருக்கேங்க. இந்த கொண்டைக்கடலையில இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்திருக்கேங்க. பேக்கிங் சோடா சேர்க்கறதால கொண்டைக்கடலை ரொம்ப சாஃப்டா நமக்கு வெந்து வரும். இப்போ இதை குக்கர் மூடியை போட்டு ஒரு 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கொண்டைக்கடலை நமக்கு நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரையிங் பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. அதில் 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு சன்னா மசாலா, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த மசாலா நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேக வச்சிருக்க கொண்டைக்கடலையை இதோட சேர்த்துக்கலாம். கொண்டைக்கடலையை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கேஸை சிம்மில் வச்சு மூடியை போட்டு மூடிடலாம். ஒரு 15 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்மளோட சன்னா மசாலா ரெடியாக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி தாளிக்கிறதால இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை இதில் சேர்த்துருக்கேன் ஃப்ரையிங் பேனில். அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, 1 டீஸ்பூன் சன்னா மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ வதக்கிக்கலாம். இந்த தாளிச்சதை இப்போ இந்த சன்னா மசாலாவோட நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி தாளிக்கிறதால உங்களுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. இப்போ நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சன்னா மசாலாவோட நீங்கள் சப்பாத்தி, பூரி, அதுக்கப்புறம் நான், இந்த மாதிரி ஐட்டத்தோடு சாப்பிடும் போது உங்களுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. நான் கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி இதை இறக்கிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.